இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரம் 13 35 முடிய. எருசலேமிலிருந்து இந்த இயேசுவினுடைய சிலுவை சாவிற்கு பிறகு 2 சீடர்கள், இயேசுவினுடைய சீடர்கள் எம்மாவு என்ற ஊருக்கு செல்லுகிறார்கள். அவர்களுடைய ஊருக்கு செல்லுகிறார்கள். வழியிலே இயேசு வழிப்போக்கனைப் போல அவர்களுடன் இணைந்து கொள்ளுகிறார். அப்பொழுது எருசலேமில் நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அவர்கள் விவரிக்க இயேசு அவர்களை மிக விளக்கமாக விவிலியத்தில் உள்ள இறைவாக்குகளை எல்லாம் சொல்லி அவர்களை இறை உண்மைகளில் உறுதிப்படுத்தி வருகிறார். வீடு வந்து சேர்ந்தது. அப்பத்தை விட்டு உண்பதற்காக விடும் பொழுது இயேசுவை அவர்கள் கண்டார்கள். இயேசு மறைந்து போனார். அன்பானவர்களே, அவர்கள் என்ன பேசிக் கொள்ளுகிறார்கள்? வழியிலே அவர் நம்மோடு பேசும் பொழுது உள்ளம் உருகவில்லையா? உருகாத மனம் உண்டோ? இயேசுவினுடைய வார்த்தைகளை உள்வாங்க நாம் திட்டமிட்டு உள்வாங்க ஆரம்பித்து விட்டால் உருகாத மனம் உண்டோ? மாறாத உள்ளம் உண்டோ என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். உள்ளம் மாறுவது, மனது உருகுவது மட்டுமல்ல, இயேசுவை நாம் நேரடியாக காண முடியும், அனுபவிக்க முடியும். இயேசு அப்படித்தான் அவர்களுக்கு தன்னை காண்பிக்கிறார். அவர்கள் மனம் தவித்து போய் கிடந்தது, தளர்ந்து போயிருந்தது, தங்களுடைய நம்பிக்கையெல்லாம் வேறறுந்து போனதோ என்று நினைக்கின்ற வேளையில் ஆண்டவர் இயேசு அவர்களை தாங்குகிறார், அவர்களை உறுதிப்படுத்துகிறார், அவர்களுக்கு ஊக்கமூட்டுகிறார், அவர்களுடன் இருப்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். இது யாருக்கோ ஒரு காலத்திலே நடந்தது என்று அல்ல. இது என்றென்றைக்கும் நம்மோடு பேசுகின்ற இறை வார்த்தை, என்றும் நிகழுகின்ற, என்றும் நிறைவேறுகின்ற இறை வார்த்தை. ஒரு சிற்றெழுத்தோ புள்ளியோ கூட ஒழிந்து போகாது, நிறைவேறியே தீரும். ஆகவே நாம் இறை வார்த்தைகளை படித்து சிந்தனை செய்து தியானித்து ஜெபிக்கும் பொழுது கடவுளை நாம் காண முடியும், நம்பிக்கையில் காண முடியும். அந்த நம்பிக்கையில் தான் இயேசு உள்ளத்திலே தோன்றுவார், நம் கண்களுக்கு முன்னே இருப்பார். அவர்களுக்கு உண்மை விளங்கவில்லை. காரணம் என்ன? விசுவாசத்தில் அவர்கள் தளர்ந்து போயிருந்தார்கள். சூழ்நிலை காரணமாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை தளரச் செய்கின்ற சூழ்நிலைகள் நிறையவே வரும். உடனடியாக ஜெபத்திற்கு ஓட வேண்டும். உடனடியாக இறை வார்த்தைகளை வாசிக்க நாம் முயற்சி எடுக்க வேண்டும். உடனடியாக இயேசுவின் முன்னால் அமர வேண்டும். இயேசு நமக்கு தெளிவுபடுத்துவார். இயேசு நம்மை உறுதிப்படுத்துவார். இயேசு தம்மை வெளிப்படுத்துவார். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, நாங்கள் உம்முடன் தங்கி இருக்க எங்களுக்கு கற்றுத்தருவீராக. உம்முடைய திருமகனும் எங்கள் மீட்பெருமான இயேசுவினுடைய வார்த்தைகளின்படி நடக்க எங்களுக்கு தினந்தோறும் சொல்லிக் கொடுப்பீராக. நீர் கற்றுக் கொடுக்கின்ற பாடங்களை நாங்கள் உண்மையாய் கற்று அறிந்து தேர்ந்து தெளியவும், எங்களுடைய வாழ்க்கையில் தினந்தோறும் அந்த வார்த்தைகளின் ஒளியில் உம்மை காணவும், இயேசுவை அனுபவிக்கவும் எங்களுக்கு அருள்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் உயிருள்ள எங்கள் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென்.